இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டீங்களா? அது அரவிந்தா, அது வந்து டேப்லெட்ஸ் போட்டீங்களான்னு கேட்டேன். டேப்லெட்ஸ் தானே, நான் அதை எப்போ போட்டுக்கிட்டேன். உண்மையை சொல்லுங்க. போய் சொன்னா நீ ஒத்துப்பியா? இல்ல டேப்லெட்ஸ் போட்டுக்கலன்னா சும்மா இருப்பியா? அதனால தான் நானே போட்டுக்கிட்டேன். சரி, எங்க என்ன பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்த்து தான் சொல்றேன். அப்படி பார்க்காத அரவிந்தா, நீ வேணா அம்மாவை கேளு. சஞ்சனா டேப்லெட்ஸ் கொடுத்தா, அம்மா தண்ணி கொடுத்தாங்க. விவேக் என்ன கொடுத்தான்? அவன் எதுவும் பண்ணலையா? அவன் நான் டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் உள்ள போய் கலந்துருன்னு என் தொண்டையே தடவி விட்டான். பெரியப்பா நல்லா மாட்டி விட்டார். ஆமா அரவிந்தா, ஜெயா டேப்லெட் சாப்பிட்டான், நான் தான் கொடுத்தேன். சொல்லு. ஆமா ஆமா, பெரியப்பா தான் சொல்லிட்டாரே. ஆஞ்சநேயா மேடம், சாருக்கு டேப்லெட் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னாரு? நான் போட்டுட்டேன் வேண்டான்னு சொன்னார் மேடம். ஆஞ்சநேயா டேப்லெட்ஸ் கொடுத்தப்போ வேண்டான்னு சொன்னீங்களாமே. அப்போ அவர் கொடுக்காம அத்ததான் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்கல்ல? சஞ்சனா வாட்டர் கொடுத்தாளா? இவன் தொண்டை தடவி விட்டேன் பெரியமா. Shut up, stupid fellow. என்ன அத்தாது, உங்க பையனுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தேன்னு நீங்களும் ஏன் போய் சொல்றீங்க? இல்லம்மா, இந்த பொய்ய நாங்க வேணும்னு சொல்லலம்மா. அவன் எங்களுக்கே தெரியாம கமிட் பண்ணதுனால நாங்களும் கண்டினியூ பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்படித்தானே? ஆமா ஆமாம் பெரியமா. சாரி பெரியமா. இப்படி இருந்தா எப்படிங்க? அரவிந்தா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. நான் இப்பவே டேப்லெட்ஸ் போட்டுக்கிறேன், சரியா? மேடம், முந்தானத்து மித்ரா சாரோட கார் டேமேஜ் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கான பில்லு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். பில்லு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு மேடம். என்னங்க அது 5 லட்சம் ரூபாய் இருக்கு? 20,000 குறைச்சுதான் போட்டிருக்காங்க. பணத்தை பத்தி பேசலடா ஃபூல். 5 லட்சம் பில்லு போடுற அளவுக்கு கார் டேமேஜ் ஆச்சான்னு கேட்டுட்டு இருக்கேன். லட்சுமி மேடமும் மித்ரா சாரும் போன அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மேடம். டிரைவர் ஜெகதீஷ் தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு மேடம். மித்ரா, என்ன காயம் அது? இதோ கேஷுவலா பட்டிருக்குமா. நீங்க வெளியே போன அன்னைக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. லக்ஷ்மி, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. டிரைவர் மித்ராவை அட்டாக் பண்ண வந்தானா? நான் கிளம்புறேன் சார். இவ என் ஆசையிலே மணலி போட்டா. யார் நீ? நான் தான் ஜெகதீஷ். நீ என்ன மூஞ்சிய மறைச்சிருக்க? இங்க எதுக்காக வந்த? என்ன இப்படி கேக்குற? நீ வந்து உசுப்பத்தி விட்ட, நானும் போய் அந்த மித்ராவை அட்டாக் பண்ண. இப்ப
போலீஸ் என்ன தேடாம இருப்பாங்களா என்ன? அதான் இப்படி ஊருக்குள்ள திருட மாதிரி மூஞ்ச மூடிட்டு சுத்திட்டு இருக்கேன். என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. ச்சே, நீ ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்ல. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஆனா லக்ஷ்மி அம்மன் மாதிரி எங்களை ரிவர்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டா. கிழிச்சப்போ ஷாலினி, ஆமா லக்ஷ்மி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குறை? நாளைக்கு அவ கல்யாண பொண்ணாக போறா. அப்புறம் பாஸ் மித்ராவுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா. நீ என்ன சொல்ற? இன்னைக்குதான் எங்கேஜ்மெண்ட். என்ன புடவை கட்டுறது, எந்த நெக்லஸ் போடுறதுன்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஷாலினி, இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன விட்டுட்டு இன்னொரு ஆள் அவ என்கேஜ்மெண்ட் பண்றாளா? இவ்ளோ நேரம் நான் உன்கிட்ட ஏதாவது இங்கிலீஷ்ல சொன்னனா? ஆல்ரெடி உன்னோட லக்ஷ்மி அந்த மித்ராவோட ஹூக்கப் ஆயிட்டா. நேத்து அவரோட பர்த்டேல இவதான் சீஃப் கெஸ்டாவே இருந்தா. 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. போதுமா? நான் நடக்க விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எதையும் நடக்க விட மாட்டேன். என் லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி எங்க இருக்கா? அனுசூயா, இந்த Dress நிச்சயதார்த்தத்துக்கு நல்லா இருக்குமா? ஏய் ஜகு, மித்ராவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு வராங்க? எனக்கு மட்டும் எப்படி தெரியும் சொல்லு? இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லு. முதல்ல நீ அவங்க கண்ணுல எல்லாம் பற்றாத, செத்துருவ. போ, போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. வணக்கம் சார். வணக்கங்க. வாங்க உட்காருங்க. வேண்டாம், நான் உட்காந்து உங்க மரியாதையை ஏத்துக்க வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களே அங்க வந்திருப்போமேங்க. நீங்க இப்ப திடீர்னு இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொன்ன நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க யாரும் வர வேண்டாம். என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? முகூர்த்தம் டேட் ஏதாவது மாத்திருக்கீங்களா ஆண்டி? நாங்க இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்றோம்.